வயலூர் சிவக்ஷேத்திரம், அங்க சிவ பூஜை செய்கின்றார். அப்படியே கண்ணை மூடி பண்ணுவார், சிவனையே பார்ப்பார், லிங்க திருமேனியே பூஜிப்பார். அப்போ ஒரு அழகான விஷயம் நடந்தது. மேல இருந்து அப்படியே பக்கத்துல இருந்த மரத்துல இருந்து ஒரு காய்ந்த இலை சருகு அப்படி விழுதான். விழுந்தது அவருக்கு பெரிய விஷயமா தெரியல. அப்படி விழுந்த இலை என்னதான், பக்கத்துல ஒரு நீர்நிலை, அந்த இடத்துல பாதி இலை தண்ணிலையும் பாதி இலை நிலத்திலையும் விழற மாதிரி அந்த இலை விழுது. தண்ணியில விழுந்த அந்த இலை உடனே மீனா மாதிரி நீருக்குள்ள போயிடுது. நிலப்பரப்புல விழுந்த மீதி பாதி இலை இருக்கு இல்லையா, அது பறவையா மாறி வானம் நோக்கி பறக்குது. இது எதை உணர்த்துகின்றது? நீ மீனாக மாறி மறுபடியும் இந்த வாழ்க்கை, குடும்பம், பிறவி அப்படின்னு கீழ் நோக்கியும் இருக்கலாம். இல்ல பறவை மாதிரி இந்த ஆன்மா மேல் நோக்கி இறைவனை சேர வேண்டும் அப்படின்ற எண்ணத்தோடையும் இருக்கலாம். அப்படி மீனாக இருந்து கீழே போறதும் நம்ம கையில இருக்கான், பறவையாக இருந்து இறைவனை நாடி செல்வதும் நம்முடைய கையில் இருக்கின்றது என்ற மிகப்பெரிய தத்துவத்தை உணர்த்தியது. ஆனா இந்த காட்சி பாத்தீங்கன்னா அவருக்கு ரொம்ப வியப்பாயிடுச்சுன்னா, ஒரு இலை விழுந்தது, மீனா மாறிச்சு, பறவையா மாறிச்சு, ஒண்ணு பறந்தது, ஒண்ணு உள்ள போச்சு. அப்படி பார்த்த உடனே ஒரு பெண் பூதம் வாழ்ந்து குதிரை முகத்தோட இருக்குமா அந்த பூதம், அவரை ஒரு ஜெயில போட்டுருச்சு. இதெல்லாம் யார் சொன்னா? அருணகிரிநாதர் அவருடைய திருப்புகள்ல பதிவு பண்ணிருக்காரு இந்த பூதத்தை பற்றியும், நக்கீரருக்கு நடந்த திருவிளையாடலை பற்றியும். அப்படி அவரை ஒரு இடத்தில் குகையில் அடைத்த உடனே அந்த இடத்துல பாத்தீங்கன்னா 999 பேர் இருக்காங்க. அவங்க எல்லாரும் இவரை திட்டுறாங்க. ஏன்? 1000 பேர் சேர்ந்தா இந்த பூதம் சாப்பிடும். அந்த பூதம் ரொம்ப நியாயமான பூதம். யாரெல்லாம் சிவ சிந்தனையில இருந்து கவனம் சிதறுகிறார்களோ அவர்களை மட்டும் தான் பிடிக்கும். நீங்க சிவ பூஜை பண்ணின்னு இருக்கும் பொழுது எதனாலேயோ கவனம் சிதறினீங்களான போது, ஆமா சிவ பூஜை பண்ணேன், மன்னிப்பு கோரி மனசுக்கும் உடம்புக்கும் சிவ பூஜையில இருந்தேன், ஆனா ஒரு காட்சியால அப்படியே வியப்பாயிட்டேன். கவனம் சிதறுபவர்களை மட்டும்தான் இந்த பூதம் பிடிக்கும்.